எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் மதுவுக்கு எதிராக குரல் எழுப்பும் பாஜகவினர் தாங்கள் ஆட்சி செய்யும் மாநிலங்களில் மட்டும் மதுபான தொழிற்சாலைக்கும் உற்பத்திக்கும் விற்பனைக்கும் தாராள அனுமதி வழங்கி வருகின்றனர். இதனை நிரூபிக்கும் வகையில் பாஜக ஆளும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதுபான தொழிலை ஊக்குவிக்க அம்மாநில யோகி ஆதித்யநாத் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவது தற்போது தெரியவந்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக நாட்டிலேயே முதன்முறையாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதுபான தொழிலுக்கான மெகா முதலீட்டு மாநாடு அண்மையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் 200 நிறுவனங்கள் பங்கேற்றன. 4,320,000 கோடி ரூபாய் மதிப்பிலான மதுபான தொழில் முதலீட்டு திட்டங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளன. உத்தரப்பிரதேச பாஜக அரசு மது விற்பனை மூலம் கடந்த 2024-25 நிதியாண்டில் 52,570 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தில் 2018-2019 நிதியாண்டில் மது விற்பனை மூலம் கிடைத்த வரி வருவாய் 23,927 கோடியாக இருந்தது. இது இப்போது 52,570 கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. மது விற்பனை மூலம் நாட்டிலேயே அதிக வரி வருவாய் ஈட்டும் உத்தரப்பிரதேசம் அதனை மேலும் அதிகரிக்கும் நோக்கில் இம்மாநாட்டை நடத்தியுள்ளது. 2018 ஆண்டில் உத்தரப்பிரதேசம் 62.95 கோடி லிட்டர் மதுபானங்களை உற்பத்தி செய்து வந்தது. 2025 ஏப்ரல் மாதம் இந்த எண்ணிக்கை 3 மடங்கு அதிகரித்து 182.6 கோடி லிட்டராக உயர்ந்தது. மதுவை ஒழிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் வீராவேசம் பேசி வரும் பாஜகவினருக்கு தாங்கள் ஆளும் மாநிலங்களில் மட்டும் மதுபான தொழிலை ஊக்குவிப்பதும் அதற்கென தனி மாநாடு நடத்துவதும் தெரியவில்லையா என அரசியல் நோக்கர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். எளிமையான முதலமைச்சர் 2 உடைகள் மட்டுமே வைத்திருப்பவர் என சாமியாரான யோகி ஆதித்யநாத்தை புகழும் பாஜகவினர் உத்தரப்பிரதேசத்தில் மதுபான தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் மாபெரும் மதுபான தொழில் முதலீட்டு மாநாடு நடத்துவது குறித்து வாய் திறக்காதது ஏன் என பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதுதான் பாஜகவின் உண்மை முகம் என்றும் விமர்சித்துள்ளனர்.